சரிடாப்பா, எல்லாருக்கும் வணக்கம். சரி, அப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருந்த விஷயம் கருவிகள்ல 3 கருவி பார்த்து முடிச்சுட்டு டக்குன்னு போறேன். சரியா? இன்றைக்கு பார்க்க வேண்டிய கருவி என்னது? கோலமானி என்ற கருவிய பார்ப்போம். சரியா? ஓகே, போட போறேன் பாரு. கோலமானி பார்க்க போற கருவி கோலமானி. ஓகேடா, கோலமானி என்ற கருவிய பார்ப்போம். முதலாவது கோலமானி எவ்வாறு அமைஞ்சிருக்கு உனக்கு தெரிய வரும். கோலமானின் படம் பிகர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். நான் ஸ்கிரீன்ல போடுவேன், பல போல செய்வேன். இதுதானே? அப்ப நான் கோலமானிய பார்த்தேன்டா தெரியும். அங்க என்னது? ஒரு பிரதான அளவுட இருக்கு, நிலைக்குத்தா பிரதான அளவுட இருக்கும், சர்க்குலர் ஸ்கேல் வட்ட அளவுட இப்படி இருக்கும். அதுல என்ன இருக்கும்னு சொன்னா பாதங்கள். எத்தனை பாதங்கள் இருக்கு? 3 பாதங்கள் இருக்கும். வட்ட அளவுடையோட சேர்ந்து நடுவில் ஒரு திருகாணி ஒன்று இருக்கும். முக்கோண கால்கள், 3 பாதங்கள், முக்கோண வடிவ பாதங்கள் 3. மற்றது பிரதான அளவுட நிலைக்குத்தா இருக்கும். மற்றது சர்க்குலர் ஸ்கேல், அத வட்ட அளவுட எப்படியா இருக்கும்? வட்ட அளவுட என்னது? இங்க பிரதான அளவுடை மீது அதே கதைதானே. நான் பிரதான அளவுடைக்கு மேலாக பக்கத்துல நகர்ந்து கொண்டிருக்கும். நாம வட்ட அளவுட நீ திருகாணிய சுத்த திருகாணி உள்ளுக்கறாங்க. லூஸ் பண்ண திருகாணி மேல வரும். அப்ப அந்த திருகாணியுடைய நகர்வு தான் எங்களுக்கு என்ன செய்ய போகுது? இந்த கருவியினுடைய அளவுக்கு எடுத்து தரப்போகுது. அதாவது இந்த கோலமானி என்னத்துக்கு பயன்படுத்துறேன்னு சொல்ல வழியாக கோலமானில நான் டக்கு போறேன். இதுதானடாப்பா கோலமானில என்ன பார்த்துட்டேன், பாகங்களை சொல்லிட்டேன்டாப்பா. முதலாவது 3 கால்கள் இருக்குது கோலமானிகள்ல, 3 பாதங்கள், முக்கோண வடிவத்துல இருக்கு 3 பாதங்கள். ஓகேயா? நடுவில் இருக்கிறது திருகாணி. பிறகு என்னது? ஒரு பிரதான அளவுடைய ஒன்று இருக்குது. பிறகு அங்க என்ன சொல்ற வட்ட அளவுடைய ஒன்று இருக்குது. சரியாடாப்பா? நோமலா அப்படித்தான் இருக்கும். இனி ஒவ்வொரு பாகங்களுடைய தொழிற்பாடு என்னது? அன்றைக்கே பார்த்துட்டோம். என்னது? பிரதான அளவோட வட்ட அளவுடைய வச்சுதான் ரீடிங் எடுக்க வேணும். ஓகேயா? 3 பாதங்கள் இருக்குது. பாதங்களுக்கு நடுவில் திருகாணி இருக்கு. அப்ப திருகாணின நகர்வை வச்சு கொண்டு நாங்க என்ன செய்யலாம்? திருகாணின நகர்வு தான் ரீடிங்க சொல்லித்தர போதும் என்றதை நீ விளங்கிக்கொள். சரி, ஓகே, அங்க மூவ் பண்ணுவோம். அப்ப எந்த ஒரு கருவிக்கு நாங்கள் என்ன எடுக்க வேணும்? முதலாவது லீஸ் கவுண்ட் கதைக்க வேணும். அப்ப இழிவன்னிக்கு எந்த ஒரு கருவிக்கும் முதலாவது கதைக்க வேண்டிய கதை இழிவன்னிக்கு. அப்ப இங்க இழிவன்னிக்குன்னு சொல்றது என்ன? அதே கதை தான். அங்க திருகாணி நுண்மானி திருகாணிச்சில இழிவன்னிக்கு என்ன சொல்லித்தது? நான் குறியீடை தூரத்தின் கீழ் வட்ட அளவுடைய பிரிப்புகள் எண்ணிக்கைன்னு சொன்னாங்க. அதே கதை தான் இது. கோலமானிக்கு என்னது? குறியீடை தூரத்தின் கீழ் வட்ட அளவுடை பிரிப்புகளினுடைய எண்ணிக்கை. வட்ட அளவுடை பிரிப்பினுடைய எண்ணிக்கை. ஓகே, வட்ட அளவுட பிரிப்புகள் எண்ணிக்கை. அப்ப இழிவன்னிக்கு வழியாக நீ கோலமான இழிவன்னிக்கு எப்படி காண்றது? குறியீடை தூரத்தின் வட்ட அளவுட பிரிப்புகள் எண்ணிக்கை. குறியீட தூரம் பற்றியெல்லாம் வடிவா கதைச்சிட்டு குறியீட தூரத்தை பற்றி வடிவா காட்சில குறியீட தூரம் என்னது? வட்ட அளவுடைய ஒரு முழு சுழற்சிக்கு பிரதான அளவுடைய மீது வட்ட அளவுடையானது நகருகின்ற தூரம் குறியீடை தூரம் என்று காட்சியிருப்பேன். அது என்ன மாதிரி கேள்விகள்ல கேட்பான்னு சொல்லி தந்திருக்கிறேன். சோ அப்ப நார்மலா சொல்றேன். அப்ப இங்க குறியீடை தூரம் நான் 1/2 மில்லிமீட்டராக இருக்கிற கருவி, குறியீட தூரம் 1/2 மில்லிமீட்டராகவும் வட்ட அளவுட பிரிப்புகள் எண்ணிக்கை 50ஆகவும் இருக்கிற கருவியா இருந்தா இழிவன்னிக்கு என்ன வரும்? 0.01 மில்லிமீட்டராக அமையும். விளங்குதா? குறியீடை தூரம் 1/2 மில்லிமீட்டராகவும் வட்ட அளவுட பிரிப்பு 50ஆகவும் இருந்தா என்னது? இழிவன்னிக்கு 0.01 மில்லிமீட்டராக அமையும். இதை நாங்க நியம கருவியடாப்பா. இப்படி இருக்கிற கருவியத்தான் நாங்க என்ன நியம கருவியாக கருதி கொள்றது. விளங்குதல்லடாப்பா? ஓகே. ஆனா அப்ப என்ன சொன்னா, நீ குறியீட தூரம் வேற வரலாம், வட்டளவுடையும் வேற வரலாம். வட்டளவுட பிரிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி போன வீடியோல சொல்லிட்டு இருந்தேன். திருப்பி ஒரே விஷயத்த கதைக்க விரும்பல. நான் அங்கே மூவ் பண்ணுவோம். சரியா? அப்ப இழிவன்னிக்கு காண்ற கதை பார்த்தது, இழிவன்னிக்கு காண்றது வாரதான் பாக்குறது ரெண்டு முதலாவது. அப்ப 2வது கேட்கலாம். 2வது கதை வலு பிரச்சனை இதுல கதைப்போமோடா. கதை இதுல கதைப்போமோண்டா. அடே, இந்த கோலமானினுடைய பயன்பாடு என்னன்னு சொன்னாடாப்பா,
வலை மேற்பரப்பு கோலமானி என்னத்துக்கு பயன்படுத்துறேன்னு சொன்னா வலை மேற்பரப்பளவுகளினுடைய வளைவினாரை துணிய வலை மேற்பரப்பினுடைய வளைவினார துணியறதுக்கு தான் கோலமானியை பயன்படுத்துறது. கோலமானிக்கு அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. வளைவினாரைக்கு சமன்பாடு வளைவினாரை ஆர் சமன் b வர்க்கத்தின் கீழ் 6h சக h/2 ரெண்டு வளைவினாருக்கு ஒரு சமன்பாடு ஒன்று இருக்குது. இந்த சமன்பாடு நிறுவியதுக்கு எல்லாம் கேட்க மாட்டான். இந்த சமன்பாடுல கொண்டே பிரதியோட ஆகணும். இந்த b என்று சொல்றது பாதங்களுக்கு என்னது கோலமானியுடைய பாதங்களுக்கு இடைப்பட்ட தூரம். பாதங்களுக்கு இடைப்பட்ட தூரம் b என்று சொல்றது இது. மற்றது h என்று சொல்றது என்னது? h என்று சொல்றது என்னது? அந்த நகர்ச்சி அடைந்த தூரம். அதாவது h என்று சொல்றது வித்தியாசம். உண்மையா h என்று சொல்றது என்ன? வித்தியாசம். அதாவது என்ன நான் போடுறேன் h2 minus h1. இது என்ன h கண்டுபிடிக்கிறது, என்ன b கண்டுபிடிக்கிறது பிராக்டிகல் வைஸா சொல்லி தர போறேன். அதான் இந்த இது என்னண்டு h கண்டுபிடிக்கிறது, என்னண்டு b கண்டுபிடிக்கிறது பிராக்டிகல் வைஸா சொல்ல போறேன். நான் சொன்னா சரி. ஆகவே இங்க வந்து நாங்கள் வேற பாதங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை வந்து நாங்கள் ரெண்டு கோலமானி எடுத்து போட்டு கோலமானிட பாதங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை அளக்குறதுக்கு நாங்கள் ஏதாவது பயன்படுத்துறத. அது என்ன செய்ய வேணும்னு சொன்னா பாதங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை அளக்குறதுக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னா ஒரு A4 ஷீட் ஒன்று எடுக்கிறது. ஒரு A4 ஷீட் ஒன்று எடுத்து போட்டு என்ன செய்யறது முதலாவது ஒரு A4 ஷீட் எடுத்து போட்டு அந்த மூன்று பாதங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மூன்று பாதங்களினுடைய அமைவை வந்து A4 ஷீட்ல பதிக்கிறது. அப்படி பதிச்சு போட்டு ஃபிட்டூலரையும் மற்றது என்னது ஃபிட்டூலரையும் பென்சிலையும் பயன்படுத்தியதாப்பா அந்த அமைவுகள் அந்த புள்ளிகள் வந்திருக்கு. மூன்று புள்ளிகளுடைய அமைவை நிட்டால் ஒரு சமபக்க முக்கோணியாக வரும். அது என்னது? அந்த சமபக்க முக்கோணியா வரும். அது ஒரு சமபக்க முக்கோணியா வரைக்கும் அந்த ஏதாவது ஒரு முக்கோணி இந்த ஒரு பக்க நிலத்தை துணிகிறது. எப்படி துணிகிறது தெரியும்? என்னது எப்படி துணிகிறதுன்னு தெரியும்? ஆக்கு எடுத்து என்ன வச்சு போட்டு அதை கொண்டே ஃபிட்டூலர்ல வச்சு எவ்வளவு நீளம் பெறுதுன்றதை எடுக்கிறது. அப்படித்தான் துணிகிறது. பாதங்களுக்கு இடைப்பட்ட தூரம் துணிகிறது ஈஸி. அதுல பெரிய கதை தேவையில்லை. எச் என்று சொல்றது நகர்ச்சி அடைந்த தூரம். இது என்னன்னு எச்சக்கான்றதுக்கு கொஞ்சம் ஃபார்முலா இருக்கு. அப்ப ஃபார்முலான்னு சொல்றது எச்சக்கான்றது கொஞ்சம் செயற்பாடுகள் இருக்குது. கொஞ்சம் இது கொஞ்சம் இதா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரவு. எச்சக்கான்றது எச் என்று சொல்றது நகர்ச்சி அடைந்த தூரம். அப்ப வலுக்கதை வந்து கோலமானில கதைக்கிறேன். ஏன்னா வந்து கோலமானில நாங்கள் எடுக்க போற வாசிப்பு வந்து வித்தியாசம் தான் நான் எடுக்க போறோம். சோ வலுக்கதையே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கோலமானில கதைக்க மாட்டோம். ரெண்டாவது வலுவை பற்றி நாங்க கோலமானில மென்ஷன் பண்றே இல்ல. வலுவை கோலமானிக்கு மென்ஷன் பண்றே இல்ல. ஆரம்பத்துல என்னது பூஜ்ஜியத்தும் அதாவது பிரதான அளவுடைய பூஜ்ஜியமும் பட்ட அளவுடைய பூஜ்ஜியம் ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்குதோ பொருந்தி இருக்குதோ பொருந்தி அதெல்லாம் கணக்க மாட்டோம். ஏன்னா வலுவை மென்ஷன் பண்றலன்னு சொல்லி போட்டேன். கோலமானில வலுவை மென்ஷன் பண்றல. நாங்கள் மென்ஷன் பண்ண போற விஷயம் டிஃபரண்ட். என்னது? அதாவது வித்தியாசம். அந்த வாசிப்புகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை தான் இந்த எச் தான் இருக்குது. வாசிப்புகளுக்கு இடையான வித்தியாசம். அது என்ன வாசிப்புகளுக்கு இடையான வித்தியாசம் சொன்னா இங்க வடியாக்கவனே இப்ப இதுல கேடுறேன். இப்ப ஃபர்ஸ்டா இதுக்கு அதாவது இந்த எச்ச கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாவது ஸ்டெப் என்ன செய்வேன்னு சொன்னா ஒரு கண்ணாடி குத்தி எடுக்கணும். ஒரு கண்ணாடி குத்தி எடுத்து என்ன செய்ய போற அதுல கோலமானியை கொண்டு வைக்க போறேன். நம்ம கண்ணாடி குத்தி எடுத்து அதுல கோலமானியை வச்சு போட்டு என்னது இப்படி பார்த்து கொண்டு என்ன செய்ய போற திருகாணிய சுத்தி கொண்டு வர போறேன். ஒரு கட்டத்துல உனக்கு பார்த்த வாக்கிய விளங்கும். இந்த திருகாணியினுடைய பிம்பமும் திருகாணியும் ஒரு மட்டுமட்டாக தொடுகின்ற போல ஒரு நிலப்பாடு ஒன்று வரும். அதாவது கண்ணாடி குத்திய இந்த பிம்பத்தை எடுக்கிறதா கண்ணாடி குத்திய நானே இதில் எடுக்கிறேன். அந்த திருகாணியோட பிம்பத்தை பார்த்து சரியான முறையில என்னது எல்லா பாதங்களையும் என்னது ஒரே இடத்துல கொண்டு வாரத்துக்கான எடுக்கிறது. சரிதானே? அதாவது இப்ப இதான் முதலாவது கால், இது இரண்டாவது கால், இது மூன்றாவது திருகாணி. ஓகே, இது மூன்றாவது திருகாணி. நடுவில் இருக்கிறது திருகாணியா? இப்படி போட்டு விடுற. நடுவில் இருக்கிறது திருகாணி. ஓகே, நடுவில் இருக்கிறது என்னடாப்பா திருகாணி. உனக்கு இப்படி போட்டு விடுற. அப்ப திருகாணியுடைய பிம்பாவங்களுக்கு அப்படி இருக்க வேணும்.
இப்படி வேற வேணும் பாரு. திருகாணியினுடைய விம்பகங்களுக்கு என்னது இப்படி வேற வேணும். ஓகே, ரெண்டும் மட்டுமட்டாக பொருந்துற மாதிரி வந்துட்டேன்னு சொன்னா ஓகே. ரெண்டும் மட்டுமட்டாக பொருந்துற மாதிரி வந்துட்டேன்னு சொன்னா ஓகே. இந்த நிலையில வச்சு கொண்டு ஒரு ரீடிங் கொண்டு எடுக்கிறேன். அந்த ரீடிங்க நான் என்ன சொல்றேன், இந்த நிலையில இருந்து ஒரு ரீடிங் கொண்டு எடுக்கிறேன். என்னது H1 என்ற ஒரு ரீடிங் எடுக்கிறேன். ஓகே, அப்ப இப்படி என்னது இப்படி வந்த உடனே ஒரு ரீடிங் கொண்டு எடுக்கிறேன். எப்படி ரீடிங் எடுக்கிறேன்? ரீடிங் எடுக்கிற வாசிப்பு எடுக்கிற முறை என்னது, திருகாணி நுண்மானி ஒத்த நுண்மானி திருகாணிச்சி ஒத்தடாப்பா. எப்படி பிரதான அளவு வட்ட அளவுடைய வந்து பிரதான அளவுடைய எதுக்கும் முறையில நிக்கிறது பாப்பா. அதுல எது சின்னனோ அதை எடுத்து போட்டு எத்தனையாவது வட்ட அளவுட பிரிவு பிரதான அளவுடையோட பொருந்துதான்னு பாப்பேன். பார்த்துட்டு லீஸ் கவுண்ட் நீங்க லீஸ் கவுண்ட் அளவு பெருக்கி விடுவேன். அதே செயற்பாடு வாசிப்பு எடுக்கிறது அதே முறைதான், வேற ஒன்றும் இல்ல. வாசிப்பு எடுக்கிறது அப்படிதான். அப்ப வேற வாசிப்பு எடுக்கிறத என்ன எடுக்கிறேன் பார். வாசிப்பு எடுக்கிறத சும்மா எடுக்கிறேன் பார். முதலாவது என்னது பிரதான அளவுடைய வாசிப்பு MS மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் சர்க்குலர் ஸ்கேல் பொருந்துற சர்க்குலர் ஸ்கேல் இன்டு லீஸ் கவுண்ட். இதுதான்டாப்பா ரீடிங்குக்கான என்னது ஃபார்முலா. அந்த அதே ஃபார்முலாவை தான் இங்க யூஸ் பண்ண போறேன். CS என்னது சர்க்குலர் ஸ்கேல். எப்படிப்பட்ட சர்க்குலர் ஸ்கேல்? பொருந்துற, அதாவது சரியா இந்த இதோட சரியா பொருந்தி வார சர்க்குலர் ஸ்கேல பார்க்கணும் அப்படின்னு சொல்லித்தரேன். பொருந்தி வார சர்க்குலர் ஸ்கேல பார்க்க போறோம். அதோட லீஸ் கவுண்ட மல்டிபிள் பண்ண போறோம். ஓகே, அப்படி எடுக்க வாசிப்பு வரும். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த நிலப்பாட்டில ஒரு ரீடிங் கொண்டு எடுப்போம். இரண்டாவது என்ன செய்ய போறோம் சொன்னாங்க வந்து வலை மேற்பரப்புகளினுடைய வளைவினார துணியத்துக்கு தானே பயன்படுத்துறது கோலமானி அந்த கோளாருக்கு தானே பிரதானமாக பயன்படுத்துறது. அப்ப ஒரு வலை மேற்பரப்பு ஒன்று எடுக்கிறேன். ஒரு வலை மேற்பரப்பு தெரிவிக்கிறேன். நாங்க இப்படிப்பட்ட ஒரு வலை மேற்பரப்பை தெரிவிக்கிறேன். ஒரு இப்படிப்பட்ட வலை மேற்பரப்பை கொண்ட ஒரு கண்ணாடி எடுக்கிறேன். அப்ப இது என்ன கண்ணாடி? என்னது குவிவு. இது என்னது குவிவு. சரிதானா? குவிவு கண்ணாடி ஒன்று எடுக்கிறேன். குவிவு ஆடி ஒன்று, ஒரு குவிவு ஆடி ஒன்று எடுக்கிறேன். குவிவு ஆடி ஒன்று. இனி என்ன செய்ய போறேன், இதுல ஒரு ரீடிங் எடுக்கிறேன். இரண்டாவது என்ன செய்ய போறேன்டா, இனி இந்த ரீடிங் எடுத்து கூட குழப்பி போட்டு ஃபர்ஸ்டா 3 பாதங்களையும் இதுல தொடக்கூடிய மாதிரி வைக்கிறேன். 3 பாதங்களையும் என்ன செய்ய போறேன், இதுல தொடக்கூடிய மாதிரி வைக்கிறேன்டாப்பா. 3 பாதங்களையும் இதுல என்ன செய்யறேன், தொடக்கூடிய மாதிரி வைக்கிறேன். அது மற்றது கீரையில அதே அது உள்ளுக்கு அங்காளி பக்கம் இருக்கும். அது கண்ணுக்கு தெரியும். கண்ணுக்கு வியூ பண்ற விஷயத்தை தான் கீறேன். அதாவது இப்படி பாக்க எனக்கு என்ன வியூ தெரியும் கீறேன். இப்படி பாக்க என்ன வியூ தெரியும் கீறேன். ஓகே, இப்போ இனி என்ன செய்ய போறேன், திருகாணி என்ன செய்ய போறேன், இந்த மேற்பரப்பில படக்கூடிய மாதிரி கொண்டு வந்து திருகாணிய விட்டுட்டு திருகாணிய விடுறேன். இந்த மேற்பரப்பில படக்கூடிய மாதிரி கொண்டு வந்து திருகாணிய விட்டுட்டு ஃபர்ஸ்டா நாங்கள் என்னது இந்த நிலைக்குரிய ரீடிங் ஒன்று எடுக்கிறான். இந்த திருகாணி வந்து இதுல நிக்க சரியா பாதங்களோட திருகாணி கிடையாக மேற்பொருந்திருக்கேங்க எடுத்த ரீடிங் தான். அப்ப H1 ரீடிங். இப்ப திருகாணி இந்த இடத்துக்கு போன பிறகு எடுக்க போற ரீடிங் H2 ரீடிங். ஓகே, H2 இருக்கு. இந்த நிலையில வச்சு ஒரு ரீடிங் ஒன்று எடுக்க வேணும். எந்த ஃபார்முலா பயன்படுது ரீடிங் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா அதுதானே சொல்லி கொண்டிருக்கேன். ஒரே ஃபார்முலாவை அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி எனது H2 என்ற ரீடிங் எடுப்பேன். இப்ப இந்த 2 வாசிப்புகள் என்ற வித்தியாசங்களுக்கு என்னது தரும், H எவ்வளவு திருகாணியானது எவ்வளவு தூரம் நகர்ச்சி அடைந்து உள்ளது என்றத வித்தியாசம் தரும். அந்த என்னது அந்த எவ்வளவு தூரம் நகர்ச்சி அடைந்திருக்குது என்றது அந்த வித்தியாசத்தை தரப்போகுது. என்னது H1 மைனஸ் H2 அல்லது H2 மைனஸ் H1 எதுவா இருந்தாலும் ஓகே. H3 ஆனா இங்க பார்க்க போறது என்னடாப்பா, உண்மையா H சொல்றது மொட்டை H2 மைனஸ் H1 பெருசுல இருந்து சின்ன களி எதுல இருந்து கழிச்சு போட்டு மொட்டை எடுத்தாங்க வாரத்து பிளஸ் தானே மைனஸ் போடுறேன். ரீடிங் நீள அளவுகள் வித்தியாசம் எனக்கு பிளஸ்ல போட்டா சரி. அதாவது என்னது இப்படி போடுற மொட் வேல்யூவை கொடுத்துறேன். மொட் வேல்யூவை கொடுத்துறேன். என்னது மொட் வேல்யூவை கொடுத்து விட்டேன்னு சொன்னா அதுல அர்த்தம் என்னதா, நேர் மட்டு
இந்த மட்டு பெறுமதி என்றால் நேர்பெறுமதி தான். இந்த எச்சின் வேல்யூ எப்பயுமே நேர் தான். நீ மாத்தி கழிச்சு மைனஸ்ல வந்தாலும் அது மைனஸ் வந்து மட்டுல வெளியில வரைக்கும் நேராத்தான். ஓகே, இனி என்ன செய்வ? பி பாதங்களுக்கு இடப்பட்ட தூரத்தை அளந்துடுவேன். இந்த எச் அளந்துடுவேன். இந்த ஃபார்முலாவில கொண்டே போட்டான்னு சொன்ன உனக்கு என்ன வரும்? என்ன வரவு? வளைவினார வருமா? இந்த வளை மேற்பரப்பினுடைய வளைவினாரை ஆனது பெறப்படும். இந்த வளை மேற்பரப்பினுடைய வளைவினாரை ஆனது பெறப்படும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்க. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்க. இந்த வளை மேற்பரப்பினுடைய வளைவினாரை ஆனது பெற்றுக் கொள்ளப்படும். விளங்குதல்லோட அப்பா, விளங்குதல்ல? ஓகே, வளை மேற்பரப்பினுடைய வளைவினாரை ஆனது என்ன செய்யப்படும்? பெற்றுக் கொள்ளப்படும். ஓகே தானே? சரி, ஓகே. இனி மெட்டது என்ன செய்ய போறோம்னு சொன்னாராப்பா? இன்னைக்கு ரீடிங் கொண்டு எடுத்து காட்ட போறேன். அப்படி சிலருக்கு விளங்காதாடாப்பா. ஃபார்முலா போட்டுட்டேன், பேருந்து 2 ரீடிங் எடுக்கிறேன்னு கேட்பான். ரீடிங் எடுத்து காட்டு, ஒரு ரீடிங் ஒன்று எடுத்து காட்டுவோம். சரிதானே? சரி, ஒரு ரீடிங் ஒன்று எடுத்து காட்டுவோம். அது சுவா. அப்ப அடுத்த ரீடிங் எடுத்து காட்டுறதுக்கு வரேன்டாப்பா. ஓகே, ஓகே. அடையாப்பா, இதுல கீறி இருக்கிற விஷயம் சில தெரியாம இருக்கலாம். அதனால இஞ்சால ஒரு கக்கு இருந்தாடாப்பா. இஞ்சாலி பக்கம் கீறேன். என்னதான் கீறி இருக்கிறேன்னு சொன்னாடாப்பா. ஒரு வலை மேற்பரப்படுத்து. இதுல ஒரு பாதம் நிக்குது. என்னது? இதுல ஒரு பாதம் நிக்குது. நடுவில திருகாணிய கொண்டு வைக்கிறேன். நடுவில கொண்டே திருகாணி இப்படி எடுத்த நிலையில இப்ப திருகாணி இப்படி வந்துடும். ஃபர்ஸ்டா இதுல வச்சு ஒரு ரீடிங் ஒன்று எடுத்துனாங்க. என்ன ரீடிங் எடுத்துனாங்கடாப்பா? H1 என்ற ரீடிங். ரெண்டாவதா திருகாணி இஞ்சவோ H2 என்ற ரீடிங் எடுப்பேன். H என்றது இந்த 2 வாசிப்புகளுக்கான வித்தியாசம். H1 H2 மைனஸ் H1 இருக்கும். அது மொட் வேல்யூவை போட்டு விடுறேன். அதை வச்சு இந்த படம் சில விளங்காம இருக்கலாம். சோ இதுல போடுறேன். இனி இதுல இருக்கிற H-ஐயும் அடுத்து B உனக்கு ஆல்ரெடி தெரியும் தானடாப்பா? B தெரியும் தானடாப்பா? ஆல்ரெடி B தெரியும்ன்றதால நான் என்ன செய்யறேன்? அந்த அதையும் கொண்டு இந்த சமன்பாடுல பிரதிட்டு விட எனக்கு என்ன வருது? வளைவினாரை பெறப்படுகிறது. வளைவினாரை என்னது? இந்த வளை மேற்பரப்புடைய மையத்துக்கும் இந்த வளைவினாரை பெறப்படுகிறது. விளங்குதா? வளைவினாரை ஆனது பெறப்படுகிறது. ஓகே, வளைவினாரை பெறப்படுகிறது. அப்ப H சொல்றது என்ன? மொட்டு H சொல்றது H2 மைனஸ் H1. அது மொட்டுக்களா போட்டா சரி. ஓகேயா? ஓகேடா, ஓகே. சரி, கரெக்டா. அப்ப நாங்க கொஞ்சம் ரீடிங் ஒரு கடத்துக்கு காட்டுறேன். நம்ம மாறிட்டு இருக்கா அதுக்கு ஒரு படம் ஒன்று அந்த ரீடிங்குரிய ஒரு படம் ஒன்று காட்டுறேன்டா. அப்ப நாங்க இப்படித்தான் இந்த கோலமான இந்த படத்துல இப்படித்தான் கீறுவாங்க. அப்படி இப்படித்தான்டாப்பா. என்னது? பிரதான அளவிட இப்படி இருக்கும். பிரதான அளவிட சைவர் நடுவில் இருக்கும். மேலையும் என்னது ஒரு ரீடிங் போட்டிருப்பான். இப்படி மேலேயும் குறிக்கப்பட்டிருக்கும், கீழேயும் குறிக்கப்பட்டிருக்கும். இப்படி மேலேயும் குறிக்கப்பட்டிருக்கும், கீழேயும் குறிக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல போடுறேன் விடப்பா 5 மில்லிமீட்டர் என்று போடுறேன். அப்ப இதுலயும் என்னது? 5 மில்லிமீட்டர் கோதாரி -5 போறேன். அப்படி எல்லாம் வேண்டாம். -5 எல்லாம் இருக்கு. அது நான் இப்படித்தான் இருக்கும். சைவர் இது 5 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டர். அப்ப இப்படி இருக்குது. இப்ப வட்டலை விட வந்தோம்னா எப்படி இருக்குது? இப்ப வட்டலை விட இதுல இப்படி இருக்குது. வட்டலை விட இப்படி இருக்கு. இதுல வட்டலை விட இப்படி இருக்குது. இதுல எத்தனையாவது பிரிவு வருதுன்னு சொன்னா சும்மா சொல்றேன். ஒரு 35வது பிரிவு பொருந்தது 2 வருது வை. எப்படி 35வது வட்டலை விட பிரிவு பொருந்தி வருது. இதுக்கு ரீடிங் எடுத்து காட்டுறேன்டா. அப்படித்தான் ரீடிங் எடுக்கிறது. சைவருக்கும் 5 மில்லிமீட்டருக்கு முன்னாடி எத்தனை பிரிவா பிரிச்சு கிடாக்கு? 10 பிரிவா பிரிச்சு கிடாக்கு. நீ பார்த்தா தெரியும். 10 பிரிவா பிரிச்சு கிடாக்கு. சைவருக்கும் 5க்கும் முன்னாடி சரியா 10 பிரிவு பிரிச்சு கிடாக்கு. அப்ப ஒரு பிரிவு வந்து ஒரு பிரிவு இது ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன். அப்ப ஒரு MSD எங்களுக்கு தெரியுது 1/2 மில்லிமீட்டரா இருக்கும். ஏன்னா 5 போட்டு எத்தனையால பிரிக்கணும்? 10. 5 போட்டு 10ஆல பிரிக்கிறேன்னு சொன்னா அவ்வளவு 1/2 தானே. அப்ப ஒரு பிரிவு 1/2 மில்லிமீட்டர்.
அப்ப இதுக்கு எப்படி நான் வாசிப்படுக்கிற முறையை சொல்றேன். வாசிப்படுக்கிறது அப்படின்னு சொன்னா வாசிப்பு இஸ் ஈக்குவல் டு ரீடிங் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்டா இது இந்த பொருந்துற இந்த வட்டளவிட பொருந்த செக்குலஸ்கள் பொருந்துதல்ல அது எதுக்கும் இடையில நிக்கிறது வேற அட 1 2 3 4 5 6 5வது பிரிவுக்கும் 6வது பிரிவுக்கும் இடையில நிக்குது. 5வது பிரிவுக்கும் 6வது பிரிவுக்கும் இடையில நிக்குது. அப்ப நீங்க எதை எடுப்ப 5 எடுப்பாய் 5 எடுக்க போறேன் சரியா 5 எடுக்க போறேன் 5 எடுக்க போறேன். அப்ப 5வது பிரிவுன்னு சொல்றது ஃபர்ஸ்ட் ஆப்பா இருக்கு ஒரு பிரிவோட வேற. அப்ப அரை எவ்வளவுடா அப்ப 5 விளங்குதா 5வது பிரிவு 5 பிரிவுக்கு தாண்டில நிக்குது 1 2 3 4 5 5 பிரிவு 5க்கும் 6க்கும் இடையில நின்று 5 எடுக்க வேணும். அப்ப யோசிச்சு பாரு 5வது பிரிவு வருது ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளவு அரை 5 தர அரை மில்லிமீட்டர். அப்ப இவ்வளவுன்னா என்னது இதுன்ற நீளம் பிளஸ் எத்தனையாவது பிரிவு பிறந்தது 35வது பிரிவு பிறந்தது தர லீஸ்ட் கவுண்ட் என்னது எல்சி. அப்ப இத போட்டோம்னா 5 தர அரை மில்லிமீட்டர் சக 35 தர 0.01 மில்லிமீட்டர். அப்ப இதை எடுத்து கூட்டி சுருக்கணும். அப்ப இந்த நியூமெரிக்கல் வேல்யூ கோவையை சுருக்கமாடா சுருக்கினா வரும் 5 போட்டு 2 பிரிச்சா விட 2.5 என்ன சோ 2.5 மில்லிமீட்டர் பிளஸ் இதோட 0.35 மில்லிமீட்டர். அப்ப கூட்டடாப்பா 5 3 எனக்கு தெரிஞ்ச 8. அப்ப 2.85 மில்லிமீட்டர் என்று சொல்றது இதனுடைய ரீடிங் இந்த நிலைக்குரிய ரீடிங். ஓகே இந்த நிலைக்குரிய ரீடிங். அப்ப இவ்வாறுதான் ரீடிங் எடுக்கிறது கோலமானியில இவ்வாறுதான் ரீடிங் எடுக்கிறது. வேற ஃபர்ஸ்ட் ஆனது ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் அதாவது ஒரு பிறதாளுடைய பிரிப்பை கண்டுபிடிக்கிறவங்க வேற இருக்கு. ஏன் 5 இதுல கிடாக்கு அப்ப மொத்தம் 5 சைவருக்கும் 5க்கும் எல்லாம் 10 பிரிச்சு கிடாக்கு. அப்ப 5 போட்டு 10 பிரிச்சான்னு சொன்னா அப்ப உனக்கு எத்தனையாவது கூட 1 2 3 4 5 அப்ப 5 தர உணவும் தான் என்னது பிரதான அளவுடைய என்னது வீதி. அதோட என்ன செய்யறேன் வட்டளோட பிறகு 35 தர லீஸ்கம். அப்ப 5 தர 1/2 மில்லிமீட்டர் 2.5 மில்லிமீட்டர். இதை சுருக்கணும் 0.35. அப்ப 2.85 மில்லிமீட்டர் எனக்கு தெரிஞ்சு 2.85 மில்லிமீட்டர் ரீடிங் அமையலாம். சோ இதான் என்னவா இருக்கலாம் விடையாக இருக்கலாம். ஓகேடாப்பா. அப்ப நான் கோலமானியை பற்றி பேசிக்க என்ன தெரிஞ்சிருக்கணும். கோலமானில முக்கியமாடாப்பா முக்கியமான கதை இது. ஆர் சமன் V வர்க்கத்தின் கீழ் RH சக H/2 கோலமானினுடைய வளைவின் ஆரைக்கான சமன்பாடு. V வர்க்கத்தின் கீழ் RH சக H/2 V என்று சொல்றது பாதங்களுக்கு இடையிலான தூரம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செட்டப் செய்ய வேணும் என்ன சிஸ்டம் செய்ய வேணும் தெரியும். H என்று சொல்றது வலை மேற்பரப்பினுடைய அந்த உயர்த்தி ஃபர்ஸ்ட் என்னது எல்லாத்தையும் ஒரே கண்ணாடி அதாவது என்னது இது எங்களுக்கு இது என்னன்னா இதடாப்பா தலவாடி குத்தி எங்களுக்கு கண்ணாடி குத்தி சரிதானே கண்ணாடி குத்தி ஒரு கண்ணாடி குத்தி ஓகே ஒரு கண்ணாடி குத்தி ஒன்று எடுத்து அந்த கண்ணாடி குத்தியில என்னத்தை வைக்கிறது எங்களுக்கு கோலமானிய வச்சு 3 பாதங்களுக்கும் கிடையாக ஆற கொண்டு வரது பிம்பத்தை வைக்கிறேன்னு சொன்னான். அந்த பிம்பத்தை திருகாணியின் பிம்பத்தை பாக்குறேன்னு சொன்னான். அப்ப திருகாணியின் பிம்பம் எல்லாம் உண்டா வந்தோம் அதுல ஒரு ரீடிங் 2 வலைமேற்பரப்பில நகர்த்தி ஒரு ரீடிங் 2 ரீடிங்களுக்கு இடையில வித்தியாசம் தான் இந்த H. ஓகேயா இந்த H துணிகிறது முறையை சொல்லி தந்துட்டேன். முக்கியமான கதை இது. கோலமானில முக்கியமான பங்கன் இது. கோலமானி அப்ப என்னத்துக்கு பயன்படுத்துறது வலைமேற்பரப்புகளினுடைய வளைவின அரை துணிகிறது. சரி இப்ப இப்படி கேட்கிறான்னு வைக்கிறடாப்பா இவர் அப்ப நகர்ந்து நூக்காட்டி என்னத்துக்கு பயன்படுத்துறது மயிர்துளை குழாயினுடைய உள்விட்டம் துணிகிறது. பட் அது வேற இன்னொரு விஷயம் தொடாமல் எங்க எந்த இடத்துல செய்ய வேணுமோ அந்த இடத்துக்கு பயன்படுத்த வேண்டிய ஆள் தான் நகர்ந்து நூக்காட்டி. தொடுகை இல்லாமல் அதாவது நீ கையால தொட்டு அழக கூடாது நாங்க போக்கஸ் பண்ணித்தான் செய்ய போறோம் நகர்ந்து நூக்காட்டில போக்கசிங் பண்ணல நகர்ந்து நூக்காட்டில செய்ய போறோம். அப்ப வேற தொடாமல் செய்ய வேண்டிய இடத்துல பாதிக்கப்படுற கருவி அது நகர்ந்து நூக்காட்டி. தொடக்கூடாது தொடாமல் செய்ய வேண்டும் தொடாமல் அளவுடைய எடுக்கிறதுக்கு பயன்படுத்துற ஆள் தானே நகர்ந்து நூக்காட்டி.
என்னது அந்த இது பிரஷ் ஒயர், இனி இதுல வச்சு கதைக்கலாடாப்பா, இதுல வச்சு கதைக்கலாம், அது கதைச்சாச்சு. பிரஷ் ஒயர்களை நாம என்னது கிடையாம நிலைக்குத்தா நகர்த்தி மூவ் பண்ணி ரீடிங் எடுக்கிறது என்னடாப்பா. பிரஷ் ஒயர்களை கிடையா நிலைக்குத்தா நகர்த்தி என்ன செய்யறது, ரீடிங் எடுக்கிறது, கதைச்சாச்சு. அப்ப தெளிவா 4 கருவி பார்த்துருக்கான். இந்த 4 கருவியும் என்ன அளவீடுகளோட சம்பந்தப்பட்ட கருவி, நீள அளவீடுகளோட சம்பந்தப்பட்ட கருவி. வேணியர் அடிக்குமானி, நகர் நுணுக்காட்டி, நுண்மானி திருகணிச்சு, கோலமானி. வேணியர் அடிக்குமானி நகர் நுணுக்காட்டியும் வேணியர் அளவுடைய தத்துவம், திருகாணி நுண்மானியும் கோலமானியும் திருகு தத்துவம். சரியா? திருகாணி தத்துவம் அல்லது சொல்றது திருகு தத்துவம், திருகாணி தத்துவம் அல்லது திருகு தத்துவத்துக்கு நாங்க செயற்படுத்தப்படுகின்ற கருவிகள். ஓகேடா? ஓகேயா? விளங்கு மணி நினைக்கிறேன். ஓகே, சரி, அப்ப நாங்களுமே அடுத்த விஷயத்துக்கு மூவ் பண்ணுவோம். ஓகேடா? ஓகே. அப்ப சரிடாப்பா, நாங்க 4 கருவி பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்ப நீள அளவுகளோட சம்பந்தப்பட்ட கருவிகள் பார்த்து நாங்க என்னடாப்பா. ஓகே, இப்ப நேர அளவுடத்துக்கு பயன்படுத்துற கருவி என்னடாப்பா? நேர அளவுடை, ஸ்டாப் வாட்ச். ஸ்டாப் வாட்ச், நிறுத்தல் கடிகாரம். நிறுத்தல் கடிகாரம், ஸ்டாப் வாட்ச். நேர அளவுடைகளுக்கு பயன்படுத்துற கருவி நிறுத்தல் கடிகாரம், ஸ்டாப் வாட்ச். அப்ப அதுக்குமே என்னது லீஸ்ட் கவுண்ட் இருக்கு. அப்ப நீ அது எத்தனை பிரிவா பிரிச்சிருக்கன்னு பார்த்து இத்தனை பிரிவா பிரிச்சிருந்தா ஒரு பிரிவுண்ட அளவுடைய எடுக்கக்கூடிய மிகக்குரிய வாசிப்பு நம்ம லீஸ்ட் கவுண்ட். அப்ப அது அப்படி கண்டுபிடிக்கிறது நாங்க செய்த பெட்டன் தான், ஒரே பெட்டன் தான். அது கருவியை பார்த்து டிசைட் பண்ணோம் நம்ம. ஏன் சில கருவிகள்ல நாங்கள் வந்து லேப்ல பயன்படுத்துற எந்த கேம்பஸ் லேப் வழியை பயன்படுத்துற கருவிகள்ல இப்படி இருக்கிறது. எப்படின்னு சொன்னா, இப்ப நிறுத்த கரியாத ஸ்டாப் வாட்ச் எடுத்தோம்னு சொன்னா அது ஒரு செகண்ட 3 பிரிவா பிரிச்சிருக்கும். அதாவது ஒரு செகண்ட 3 பிரிவா பிரிச்சிருக்கும். அதாவது 0, 1 இப்படித்தானே ஸ்டாப் வாட்ச் ஓடும். இதுதான் 0. இதுல என்ன இருக்குது? 1 இருந்தா 0, இது 1 எடுத்தா இது எத்தனையா பிரிச்சிருப்பான்? 1, 2 மொத்தம் 3 பிரிவு வேற, 3 பிரிவா பிரிச்சிருப்பான். அப்ப 1 இதவளவு ஒரு பிரிவுண்ட இழிவணிக்கப்ப இந்த கருவியால் எடுக்கக்கூடிய வாசிப்பு மிகக்குரிய வாசிப்பு சொல்றது லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு இருக்கும்? 1/3 செகண்ட். விளங்குதல்ல? 1/3 செகண்ட். அதாவது கிட்டத்தட்ட 0.0.333 அப்படியே போகும். 0.333 போகுது அப்படியே. ஓகேடாப்பா, அப்படியே போகும். அப்ப இப்படியான இருக்கிற கருவிகளும் இருக்கு. அதாவது உனக்கு லீஸ்ட் கவுண்ட் எடுக்கிற மெத்தட்கள் சொல்லி நம்ம நிறுத்த கடிகாரத்துக்கு கதைச்சிருக்கு. ஓகேடாப்பா, அது நேர அளவீடுகளோட சம்பந்தப்பட்ட கருவி நிறுத்தல் கடிகாரம். ஓகே, திணிவு அளவீடுகளோட சம்பந்தப்பட்ட கருவி என்னது? லேப்ல இருக்கிறது முச்சட்ட திராசு, மற்றது இலத்திரனியல் திராசு. நான் இலத்திரனியல் திராசை பற்றி கதைச்சிருப்பேன். நான் முச்சட்ட திராசுக்கு என்னென்ன எங்கெங்க அசைக்க ஒன்று எல்லாம் பார்த்து காய்ச்சிருப்பேன். ஆக மொத்தத்துல நாங்கள் கருவிகள் என்ற விஷயத்தை நாங்கள் என்ன செய்யறோம்டாப்பா, கதைச்சு முடிக்கிற கட்டத்துக்கு வந்துடுவேன். கருவிகள்ல கொஞ்சம் கேள்விகள் பார்த்தா தெரிய ஒழிய, கருவிகள்ல கொஞ்சம் விஷயங்கள் பார்த்தா கேள்விகள் பார்த்தா தெரியும். கேள்விகள் என்னென்ன ஸ்ட்ரக்சர் கேள்விகள் வந்திருக்குது என்று பார்த்தா தெரியும். எம்சிக்யூல அப்படி கேட்டிருக்கிறான். ஸ்ட்ரக்சர் வழி எப்படி பெரும்பாலும் இதுகள் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வர சான்ஸ். ஓகேடா, பெரும்பாலும் இதுகள் ஸ்ட்ரக்சர் தான் வருமாடாப்பா. கருவிகள் இல்ல, கருவில கொண்டே எஸ்ஏ இலக்க போன வாய்ப்பு இல்ல. ஸ்ட்ரக்சருக்கெல்லாம் வச்சு பிடிப்பான். ஓகே, சரி. அப்ப நாங்கள் என்னத்த முடிச்சிருக்கிறோம்டாப்பா? இப்ப இதுதான் முடிச்சிருக்கோம். என்னது? அலகுகள் பரிமாணங்கள் முடிச்சு அளவீட்டு கருவிகள் முடிச்சிருக்கிறோம். 4 பிரதான அளவீட்டு கருவிகள் இருக்குது, 4ஐயும் முடிச்சிருக்கிறோம். மற்ற நேர அளவுடைக்கு என்ன தேவை? ஓகே, நேர அளவுடைக்கு எப்படி என்ன தேவை, யாரை பயன்படுத்துறது, திணிவு அளவுடைக்கு யாரை பயன்படுத்துறது தெரிஞ்சுக்கொள். ஓகே, சரி. இனி இவ்வளவு நேரமும் நாங்க பார்த்து இவ்வளவு வீடியோஸ்லயும் பார்த்த விஷயம் என்னன்னா, சும்மா பௌதிகவியலுக்கு வரவே இல்லை. சும்மா என்னது ரீடிங் எடுக்கிறதுக்கு எடுக்கிற கருவியும் அழகு வரிமானம் அவ்வளவுதான் பார்த்து. இனித்தான் பிசிக்ஸுக்கு வரப்போறோம். பிசிக்ஸ்ல காவிகள் என்ற விஷயம் தொடங்க போறேன். காவிகள், வெக்டர்ஸ்.
காவிகள். காவிகள். அப்ப அவனுக்கு காவிகள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்னா ஸ்கேலர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஸ்கேலர்ஸ். அப்ப இனி அடுத்த வீடியோல என்ன இறங்குவோம், பிசிக்ஸ் என்ற விஷயத்துக்கு இறங்குவோம். சரிதான? காவிகள், ஸ்கேலர்ஸ், வெக்டர்ஸ், வெக்டர்ஸ் என்ற வகைப்பாடுகள், ஒவ்வொரு வெக்டர்ஸும் என்ன மாதிரி வரும், ஓகே என்ற விஷயங்களை பார்ப்போம். ஓகேடாப்பா? ஓகே.